ஹாய் ஹலோ ஷாக்கால். ஹாய் ஹலோ ஹாய் ஹாய். வெல்கம் வெல்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். ஷாக்கா, இந்த கெட் டுகெதர்ல எல்லாருக்கும் ஒரு பழைய நினைவுகளை நம்மளால திரும்பி கொடுக்க முடியும். அதோட இந்த நினைவுகள் எல்லாமே பசுமையா இருக்கும். ரொம்ப சரியா சொன்ன நண்பா, சரியா சொன்ன. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடலாம். சின்ன வயசுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே தனி இல்ல, அது ஒரு வசந்த காலம். ஆமா, நீ ஜெய்சிங்க கூப்பிடலையா? அடடா, எதுக்காக அவன் பேரை நீ இங்க சொன்ன? சரி, இருந்தாலும் நான் அவனுக்கு இன்விடேஷன் அனுப்பினேன். ஆனா அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவனும் நானும் மிகப்பெரிய எதிரிகளாச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு பொறாம அதிகமா இருக்கும். நம்ம பேட்ச்மேட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டினா நான் வராம இருப்பேன்னா ஷாக்கால்? ஹாய் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என்ன அருமை நண்பா. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் இங்க வர போறாங்க. சர்ப்ரைஸ் கெஸ்டா? யார் அது? யார் வர போறாங்க? பார்ட்டி என்னோடது, ஆனா நீ சர்ப்ரைஸ் கெஸ்ட இன்வைட் பண்ணிருக்கியா? சரி சரி, கூப்பிட்டுட்ட. இருந்தாலும் சொல்லு, நீ யார கூப்பிட்ட? உங்க எல்லாருக்கும் அவங்கள தெரியும். சர் மெஜஸ்டிக் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. அதனாலதான் நான் ஸ்பெஷல் கெஸ்டா வேற யாரையாவது கூப்பிடலாம்னு நினைச்சேன். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் சர் ஜாதோகீனா. என்னது? சர் ஜாதோகீனா? ஜாதோகீனா? ஜெய்சிங், நீ எதுக்காக அவங்கள கூப்பிட்ட? அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காதே. அவரு என்ன ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் விடாம அடிச்சாரு, அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் அவரை பார்க்க விரும்பவே இல்லை. குட் மார்னிங் கிளாஸ். குட் மார்னிங் சார். ஷாக்கால், உன்னோட சத்தம் என் காதுல விழவே இல்லையே. இப்பவும் நீ என்ன பார்த்து பயப்படுறியா? சார், அது இல்ல, அப்படி இல்ல சார். நான் எதுக்காக சார் உங்களை பார்த்து பயப்பட போறேன்? அது சின்ன வயசு கதை. இப்ப நான் தான் பெரிய ஆளா வளர்ந்துட்டேனே. இப்ப நீங்க என்ன எதுக்காக அடிக்க போறீங்க? ஷாக்கால், நான் நினைச்சேன்னா இப்ப கூட உன்னை என்னால அடிக்க முடியும். ஏன்னா நான் நினைச்சேன்னா இப்ப கூட உன்னை என்னால குழந்தையா மாத்த முடியும். பாக்குறியா? குழந்தையா மாறு. என்ன விட்டுருங்க, நான் அந்த மாதிரி மாற மாட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன விட்டுருங்க. என்ன நீங்க மன்னிக்கணுங்க. என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எல்லாரும் முன்னாடியும் நீங்க என்ன போட்டு அடிச்சிட்டீங்க. ஷாக்கால், இவர் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்க மரியாதையை ஃபலூனா மாதிரி ஆக்கிட்டாரே. நான் இவங்களை விட போறதில்ல. முக்கியமா அவருக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவரை இன்வைட் பண்ணாம இருந்தேன். நீங்க என்னோட குருவாச்சே, அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். சரி சரி, நாம இப்ப பார்ட்டி ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, எல்லாரும் அப்படியே நிம்மதியா வந்து உட்காருங்க. ஏன்னா என்னோட குருஜி என்னோட மரியாதைய ஃபலூடாவா மாத்திட்டாரு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளோட இந்த ட்ரீட்டை இப்ப நாம சில்லுன்னு இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு. இதாக படிக்க குருஜி, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். தேங்க்யூ ஷாக்கால். தேங்க்யூ ஷாக்கால். எவ்வளோ நல்லா இருக்கு.
நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். குருஜி, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல. ஆனா இந்த ஜெய்சிங்க மட்டும் புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க எல்லாரும் முன்னாடியும் கூட நீங்க என் மரியாதைய பத்தி யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த தலப்பா கட்டின மீசக்காரனுக்கு பக்கத்துல இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருங்க. இன்னையில இருந்து 2 நாளைக்கு, வெறும் 2 நாளைக்கு இதே மாதிரியே நீங்க எல்லாரும் சிலையாவே உட்கார்ந்துகிட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அடிமையாக போறீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்ய போறீங்க. குருவே, என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப மோசமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். ஏன்னா என் பேரு ஷாக்கால். மறைஞ்சிருந்து தாத்தா பார்ட்டியை கவனிக்க சொன்னது எதுக்குன்னு இப்ப புரிஞ்சுதா? ஷாக்கால நம்பவே முடியாது. அவன் எப்ப அவன் நிறத்தை மாத்துவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. தாத்தா சொன்னது சரியா போச்சு. ஷாக்கால உன்னோட குணத்தை காட்டிட்டான் பாத்தியா? ஷாக்கால், உனக்கு வெக்கமா இல்ல? விருந்தாளிங்களை கூப்பிட்டு இப்படி அவங்க கிட்ட நடந்துப்ப. ஆனா நான் இதை உன்னை பண்ண விட மாட்டேன். ஓ ஓ ருத்ரா, நான் உன்னை இந்த விருந்துக்கு கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் நீ வந்து நிக்கிற. இதுக்கு பேரு என்னன்னு தெரியுமா? அது உனக்கே தெரியும். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத ஷாக்கால். ஜிபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆளு. என் பேரு தான் ஷாக்கால். ஓஹோ, இப்ப பாரு. வக்கீலா ஜக்கீலா ஃப்ளோர் ஃப்ளை ஹோ. ருத்ரா, உனக்கு உன்னோட திறமைய காட்டுறது ரொம்ப பிடிக்கும் தானே? உன் திறமைய காட்டு. வந்து திறமைய காட்டு கண்ணா. வக்கீரா ஜக்கீரா ஃபோர்ஸ் தயாராகுங்க. பாய் பாய் ருத்ரா. 2 நாள் கழிச்சு நான் என்னோட புது படையோட வந்து உன்னை சந்திக்கிறேன். பாய் பாய். ருத்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லாதான் இருக்கேன் மைரா. ஆனா இந்த தடவை ஷாக்காலோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம எப்படியாவது அந்த ஷாக்கால தடுத்தே ஆகணும். அவனுக்கு மட்டும் இத்தனை மெஜிஷியன்ஸோட பவர் ஒரே வாட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் சன்சிட்டியை மட்டும் இல்ல, எல்லாருமே அவன் தாக்க ஆரம்பிச்சிடுவான். நீங்க 2 பேரும் ஷாக்கால் பின்னாடி போய் அவன் லொகேஷன் எங்கன்றது எனக்கு சொல்லுங்க. நான் அவனை எதிர்க்கிறதுக்காக என்ன நான் தயார் பண்ணிக்கணும். ஓகே ருத்ரா. கவலைப்படாத. ஷாக்காலோட மந்திரத்தை எப்படி உடைக்கலாங்கிறத கண்டுபிடி. இங்க யாருமே உன்னை தடுக்க முடியாது. நான் எல்லா பக்கமும் கண்காணிக்கிறேன். ருத்ரா, நீ நல்லா மாட்டிக்கிட்ட. ஷாக்கா, நான் ருத்ராவை லைப்ரரியில
மேஜிக்கல் சொல்யூஷன்ங்கிற புக்கை எடுத்து படிக்கிறத பார்த்தேன். நான் இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அந்த ருத்ரா லைப்ரரியன் அலாசார் கிட்டதான் போய் நிப்பான்னு நான் நினைச்சேன். அதனால தான் அங்க ஒரு கண்ணு வைக்க சொல்லி நான் உன்னை அனுப்புனேன். வெரி குட் சபோலா. இப்ப நீ உடனே திரும்பி வந்துரு. இனி நான் பண்ண போறத மட்டும் பாரு. நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். நம்ம பிளான் இப்ப ஜெயிச்சிடுச்சு. என்னோட பார்வையில இருந்த சப்போலாவால தப்பிக்க முடியாது. அவன் எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ருத்ரா, உன்னோட இமேஜ சைடுல வைக்கணுங்கிற ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன், சப்போலா இங்க இருப்பான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அலாசா சார், எனக்கு தாத்தா எப்பயோ சொல்லி கொடுத்திருக்காரு, நம்ம எதிரி அழிக்கணும்னா முதல்ல நம்ம எதிரி மாதிரி யோசிக்கணும்னு. எனக்கு ஷாக்கால் எப்படி யோசிப்பான்றது நல்லாவே தெரியும். அவ என்ன ஃபாலோ பண்ண கண்டிப்பா யாரையாவது அனுப்புவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் இமேஜ் அங்க உட்கார வச்சு தப்பான புக்கை படிக்க வச்சேன். அந்த நேரத்துல தாத்தாவையும் மத்த மெஜிஷியன்ஸையும் ஷாக்கால் கிட்ட இருந்து காப்பாத்துற மந்திரத்தை படிச்சுட்டேன். சபாஷ் ருத்ரா, தைரியம், அறிவு, இந்த ரெண்டு விஷயமும் உனக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நீ மந்திரத்தை விடாம படிச்சுக்கிட்டே இருக்கணும். மெஜிஷியன்ஸ் உடம்புல அசைவு ஏற்படுற வரைக்கும் நீ அந்த மந்திரத்தை படிக்கிறத நிறுத்தவே கூடாது. அவங்க பாடியில அசைவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மலுக்கு வந்துடுவாங்க. இந்த வாய்ப்பை நீ ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டனா அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த வேலையை செய்யறதுக்கு நீ ரொம்ப தைரியமா இந்த மந்திரத்தை படிக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தாத்தா எப்பயுமே சொல்லுவாரு, ஒரு வேலையை முடிக்கணும்னா நமக்குள்ள தைரியமும் நம்பிக்கையும் இருக்கணும்னு, அதுக்கப்புறம் அறிவை யூஸ் பண்ணணும்னு, அப்புறம் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். தாத்தா கத்து கொடுத்த இந்த விஷயத்தை நான் எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். அறிவை நான் யூஸ் பண்ணிட்டேன், அடுத்து எனக்கு தேவை தைரியம், ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ஷாக்கால் பொண்ணு எடுத்து நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் ருத்ரா? ஷார்க்கர் அவங்க எல்லாரோட அமேசான் பார்க்ல லேண்ட் ஆயிருக்கான். எஸ், சூப்பர். இப்போ என்னோட பிளான் படி எல்லாரும் கரெக்டா வேலை செய்யணும். ரங்கில, நீங்க என் கூட சண்டை போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீ சொல்ல வரது புரியுது, ஆனா எதுக்காக நான் உன் கூட சண்டை போடணும்னு தான் புரிய மாட்டேங்குது. ஓ, நீயே சொல்றன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எதிரியை ஏமாத்துறதுக்காகத்தான் இப்படி பண்ண போறமா ருத்ரா? சரி, நீயே சொல்லிட்ட, நாம இப்ப சண்டை ஆரம்பிக்கலாமா? அக்கர் பப்பர் பம்பே போ, மேரா ஜாது ஜாது ஹோ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என் மூஞ்சிக்கு இப்ப என்ன ஆச்சு? ரங்கிலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நீ தானப்பா என்ன உன் கூட சண்டை போடணும்னு சொன்ன, மறந்துட்டியா? ரங்கிலா, நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க என் கூட சேர்ந்து ஷாக்கால் கூட சண்டை போடணும்ன்றதுதான். என்னது? சாரி ருத்ரா, நான் அப்பவே நினைச்சேன் நீ எதுக்காக என் கூட சண்டை போட போற. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ருத்ரா, நல்லா புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? என் முகத்துல என் கரிய பூசிட்ட பாரு. ருத்ரா, ரங்கீலாவை கவனிக்காத, இப்ப நான் சொல்றத கவனி. நானும் ஷார்க்காலுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக சில மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். காட்டவா? நல்லது பண்ண எதுக்கு கேள்வி கேட்கணும்? அந்தர் மந்தர் ஜாதுக்குல் அந்தர் மதுமக்கி கா பாஸ். இருக்கிற தேனி எல்லாம் போகட்டும். உன்னோட கமாண்டர்ஸ் திரும்பவும் கூப்பிடு மைரா. ருத்ரா, என்னை காப்பாத்து. என்னை காப்பாத்துங்க.
ரங்கீலா மைரா, உங்க 2 பேர் மேஜிக்கும் நல்லா இருக்கு. ஆனா டைமிங் தான் தப்பா இருந்தது. மனசை அமைதிப்படுத்திட்டு ஷாக்கால் மேல போக்கஸ் வைங்க. இது நான் இல்ல, தாத்தா தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஷாக்கால் அட்டாக் பண்றதுக்கு எல்லாமே தயார் பண்ணணும். வாங்க ஜிம்ஜிம், நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. இல்ல ஜிம்ஜிம், நீங்க 2 பேரும் அங்க வரக்கூடாது. அங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கும். இங்க பேலஸ பாத்துக்க யாராவது இருக்கணும்ல. நம்ம ஹெல்ப் ருத்ராவுக்கு தேவைப்படலாம்ல. ஆமா, நம்மளும் அங்க போகணும். ருத்ரா, அங்க பாரு, ஷாக்காலும் அவனோட ஜால்ராவும் நிக்கிறாங்க. ஆஹா, ஷாக்கால் ருத்ரா வந்துட்டான். அவன் தனியா மட்டும் வரவே இல்ல. ஜோகா ஜோகா ஜோகா, எதுக்காக நீ இவ்வளவு பதட்டப்படுற? இது இந்த ஷாக்காலோட மாயாஜாலம். அந்த ருத்ரவால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ வரட்டும் விடு. அந்த ருத்ரா இங்க கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனோட தாத்தா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்காரு. ஹலோ ருத்ரா. எப்படி இருக்க? உன் தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? இந்த ஷாக்காலோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீயே பாரு, எல்லாரும் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாரு. ஷாக்கால், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன கோவம்! நான் அப்படியே பயந்து போயிட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? இவங்கள காப்பாத்த போறியா? ஆனா எப்படி கண்ணா? உன்னாலதான் எந்த மந்திரத்தையும் படிக்க முடியாது ராஜா. ஏன்னா இந்த மோசமான ஷாக்கால் உன்னை சரியான மந்திரத்தை படிக்க விடாம தடுத்துட்டா. நீ என்ன பண்ண போற? ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா கிறிஸ்டல் பால் கிரியேட்டோ. Ibaisca Statue Levo! சப்போலா, காலை இந்த மாதிரி பிஸி ஆக்கிட்டு ருத்ரா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப சரியா சொன்ன. இதுல ஒரு ருத்ரா போலியான ருத்ரா. இந்த மந்திரம் சொல்ற ருத்ராவை நமக்கு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இங்க ஒருத்தர் தனியா போராடிக்கிட்டு இருக்க, நீங்க எனக்கு உதவி பண்ணாம தக்கத்தையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது பண்ணுங்க, இல்லன்னா நான் உங்க 2 பேரையும் ஸ்டாச்சுவா மாத்திடுவேன். என்ன பின்னாடி பாருன்னு சைகா பண்றீங்க? என்ன நடக்குது அங்க? இங்க ஒரு ருத்ரா, அங்க ஒரு ருத்ராவா? அப்படின்னா ஒரு ருத்ரா டூப்ளிகேட். அது இவன் தான் ருத்ரா. இது ஷாக்காலோட மாயா ஜாலம். அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால உடைக்க முடியாது. அகீரா ஜகீரா, ருத்ராவோட கதையை முடிச்சுடு. ருத்ரா, நீ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு. ஆனா உன்னால அவங்கள காப்பாத்தவே முடியாது. ஷாக்கால், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கா சந்தேகப்படாத.
ஷாக்கால் அவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போறவங்க இல்ல. நான் மந்திரவாதி, மோசமான ஆளு. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. நான் தான் ஷாக்கால். குருஜி வணக்கம். நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணேன். என்ன பத்திதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. விளையாட்டு தரமா எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி சரி விளையாட்டு முடிஞ்சிருச்சு. வாங்க போய் பார்ட்டி கொண்டாடலாம். வாங்க வாங்க வாங்க. ஷாக்கால், எங்க கிட்டயே போய் சொல்றியா? நீ சரியா சொன்ன. உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நல்ல விதத்துல சொன்னா நீ சாதாரணமா புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது ஷாக்கால். சோ உனக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஓடிடுறேன். என்ன விட்டுருங்க. ஷபாஷ் ருத்ரா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா நாங்க எல்லாரும் ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. ஜெய்சிங் உனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம உன்னை நல்லா வளர்த்திருக்க. தேங்க்யூ குருஜி. ரொம்ப நன்றி சார். மைரா, வருண், ரங்கிலா, சிங்களி, தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப தைரியமா ஷாக்கால எதிர்த்தீங்க. ஷபாஷ். ருத்ராவோட வெற்றிக்காக நாம எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டி பண்ணியே ஆகணும். ருத்ரா, இன்னிலிருந்து நீ என்னோட புது ஸ்டூடெண்ட்.